சீனியர் காரியகர்த்தாவை தான் போடுறாங்க. சில இடத்துல பிஎல்ஏ 1 நார்மலா எம்எல்ஏவா இருக்கிறாங்க, எம்பியா இருக்கிறாங்க. மூத்த தலைவர்களும் அவ்வளவு யோசிச்சு தான் உங்க பேரை போட்டிருக்காங்க. பூத்துல அவ்வளவு பேர் இருந்தாலும் கூட அவர் தான் ஃபார்ம் ஏ கொடுக்க முடியும். நான் இந்த மாநிலத்தினுடைய தலைவர் அவங்க அத்தரை ராமலிங்கம்னே புதுச்சேரியில ஃபார்ம் பி அவர் கொடுப்பார். நாம் யார் போட்டிடுறோமோ நமக்கு ஃபார்ம் பி. இடத்துல 89 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறாங்க என்றால் மக்களுக்கு தெரியும். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இவங்க நம்பி நான் ஆட்சியை கொடுக்க மாட்டேன். தம்பி கொஞ்சம் கசக்காம கூப்பிட்டு பீகார்ல 243 தொகுதியில 202 தொகுதியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கின்றோம். அதிலே பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் ஒரு கட்சியாக நம்முடைய கூட்டணியில 89 தொகுதியில வென்றிருக்கின்றோம். நம்முடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி ஜனதாதளம் 85 தொகுதியில வென்றிருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சியில் எல்லோரும் இணைந்து 202. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ப்ரோ இன்குபென்சி, எப்பவுமே ஆன்டி இன்குபென்சி என்று சொல்லுவோம். ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்க, ஆட்சிக்கு ஆதரவாக ப்ரோ இன்கும்பன்சி, இந்த ஆட்சி தான் வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு தெரியும், நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு ஒரு யாத்ரா போனாங்க பீகார்ல. அவர் சென்ற பாதையில போட்டியிட்ட எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கிறார். எங்கேயெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் சென்றார்களோ அந்த ஓட் அதிகார் யாத்ரா, அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரசினுடைய வேட்பாளர்களும் தோற்றிருக்கின்றார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்பது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக பீகார்ல மாறி இருக்கிறது. அதனால்தான் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல நம்முடைய தொண்டர்களிடையே பேசும்பொழுது சொல்லி இருக்கின்றார்கள், இன்னைக்கு பீகாரினுடைய தேர்தல் வெற்றி என்பது இந்த பொய்யையும் புரட்டையும் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே போல அடுத்து காட்டாட்சி நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 2026க்கான அஸ்திவாரம் பீகாரிலே போடப்பட்டிருப்பதாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். சோ புதுச்சேரியிலும் கூட நம்முடைய கூட்டணி ஆட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மறுபடியும் 2026ல மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள். அதற்கான மக்களுடைய மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. அதற்கு கட்சி பாரதிய ஜனதா கட்சி எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரியில மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய ஆட்சியை தக்க வைக்க இருக்கிறது. தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். சோ 2026 தொடர்ந்து இந்த வெற்றி தொடரும். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, பீகார்ல தீவிர வாக்காளர் திருத்தம் அது நடைபெற ஆரம்பித்து செப்டம்பர் 30, 2025ல கடைசி வாக்காளர் பட்டியலை பீகார்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. செப்டம்பர் 30, 2025 கடைசி வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் முடிச்சு. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் 17 நாள் கொடுத்தாங்க. அக்டோபர் 17ஆம் தேதி வரை. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, மறுபடியும் அப்பீல் பண்றீங்களா, மறுபடியும் வாங்க, மறுபடியும் சொல்லுங்க. 17 நாள்ல ஒருத்தர் கூட அப்பீல் போகல. அப்படின்னா என்ன, செப்டம்பர் 30ஆம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் நடந்த பிறகு 7,42,00,000 வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமாக உண்மையான வாக்காளர் இன்னைக்கு அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண வெற்றி கிடையாதுங்க. ஏதோ நம்ம ஸ்கிராப் பண்ணோம், க்ளோஸ் ஆன் எலெக்ஷனை ஜெயிச்சோன்னு கிடையாதுங்க. 243ல 202 பாரதிய ஜனதா கட்சி நின்ற 101 இடத்துல 89 இடத்துல, ஜனதாதள் நின்ற 101 இடத்துல 85 இடத்துல. இதெல்லாம் வரலாறு காணாத ஒரு வெற்றி. தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பொழுது கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி இதெல்லாம். அதனால இந்த வைத்தெரிச்சல நம்முடைய முதலமைச்சர் அவங்க பேசுறாங்க. அப்படித்தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா இது எல்லோரும் பங்கேற்று, பெண்கள் அதிகமாக பங்கேற்ற ஒரு தேர்தல். ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஓட் சோரி மக்கள் நிராகரித்து விட்டார்கள். ஓட் அதிகாரி யாத்ரா சென்ற இடமெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்று இருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சி 25 இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தையும் இழந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அபிஷியலா பீகார்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை எந்த கட்சியுமே பெறல, ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கு. அதனால் இதெல்லாம் அடிப்படையாக வைத்தும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா
இதை போன்று பேசுவது வியப்பளிக்கிறது. ஏன்னா நடந்தது வேற, ஒரு பேசுறது வேற. அது மட்டும் இல்ல, அடுத்து தமிழகத்திலும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி நடைபெறும் பொழுது அன்னைக்கு முதலமைச்சருக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை வளர்ச்சியை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோக்கி வந்துவிட்டது என்பதை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் உணர்வார். ஆனா எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த பீகாரினுடைய மாடல் என்ன சொல்லுதுங்கன்னா, பிரதமருடைய தலைமையில ஒற்றுமையாக 5 கட்சிகளும் இணைஞ்சு பணி செய்யும் பொழுது நாங்களும் ஜெயிப்போம், அவங்களையும் ஜெயிக்க வைப்போம். எங்களை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு யாரும் யாரையும் பார்க்கல. அதனாலதான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். அது கண்டிப்பாக புதுச்சேரியில் நடக்கும், கண்டிப்பா தமிழகத்தில் நடக்கும். காரணம், நாங்க டீமா இருக்கோம். காங்கிரஸை போன்று டீம் என்று சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டாக 12 இடத்துல பீகார்ல போட்டியிட்ட மாதிரி யாரும் போட்டியிட போகலீங்கன்னா. தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுறுத்தல் என்னன்னாங்கன்னா, இன்னைக்கு அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல. நான் அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு 12 முறை நடத்தி இருக்கின்றார்கள். புதுவையில 13வது முறை நடக்குது. கடைசியாக புதுவையில 2002 நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல 2002, 2005, தமிழ்நாட்டுல 2 வருஷம் நடந்துச்சுக்கணும், பாதி நடந்துச்சு. விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க. எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க. வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்லைன்னா, ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் அதை செஞ்சுதானே பனிஷ்மெண்ட் கிடைக்குதுங்கன்னா, 95 தேர்தல் ராகுல் காந்தி தோத்துருக்காங்கன்னா, 95 தேர்தல் கடைசி 95 தேர்தல் தோத்துருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள பொறுப்பெடுத்த பிறகு 95வது தேர்தல் தோல்விதான் பீகார். ஏன்னா எதிர்க்கிறாங்க, ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லைங்க. அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன், நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்குன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்கன்னா என்ன தவறுன்னு சொல்லட்டும், வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும், அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும், அங்க போய் பார்த்துட்டு வரட்டும். எதுவுமே நடந்திருக்காது. வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலைமை தான் மித்த கட்சிகளுக்கும் கிடைக்கும்னா, அது 2026 தேர்தல பார்க்க போறீங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு வாங்கினாருன்னா 3.55% ஓட்டு. 243 தொகுதியில 238 தொகுதியில் நின்னார். 238 மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேண்டாம், எப்படி ஓட்டு போடுவாங்க? பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம், நடுநிலைமையா, அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட்டே வேண்டாம், ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க, நான் ஓட்டு போடணும்னு நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. புது கட்சி, அதுக்கு தான் உதாரணமா சொல்றாங்க. 3.55% வாக்கு. அவரே தேர்தலில் நிக்கல. அதனால் எல்லோரும் யோசித்துக் கொள்ள வேண்டும். நான் கட்சி ஆரம்பிச்சுட்டங்கிறதுக்காக எதிர்த்தா அது சரியா இருக்குமா? ஆரோக்கியமா சொல்லுங்க. தவறு செஞ்சா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். தவறே செய்யாதப்ப ஏன் தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க?